அண்மைச் செய்தி. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கின் தண்டனை விவரம் பிற்பகல் 2:30 மணிக்கு தெரிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கின் தண்டனை விவரம் பிற்பகல் 2:30 மணிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கின் தண்டனை விவரங்கள் பிற்பகல் 2:30 மணிக்கு ஒத்திவைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். மத்திய மாநில அரசுகள் நீதிபதி முன் அறிக்கை தாக்கல் செய்யாததால் சாத்தான்குளம் தண்டனை விவரம் வழக்கு பிற்பகல் 2:30 மணிக்கு ஒத்திவைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 2020ஆம் ஆண்டு ஜெயராஜ் மற்றும் அவருடைய மகன் பனிக் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அடித்து கொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கின் தீர்ப்பு விவரம் பிற்பகல் 2:30 மணிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இது குறித்த கூடுதல் விவரம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காவல் நிலைய எல்கட்சி உட்பட்ட சாத்தான்குளம் பகுதியில் வணிகர்களாக இருந்த ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் விசாரணைக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அழைத்து சென்ற போது ஜூன் மாதம் 23ஆம் தேதி அவர்கள் சிறையில் இருந்தபோது அவர்கள் இருவரும் அடுத்தடுத்து உயிரிழந்தார்கள். இந்த சம்பவம் கொலை சம்பவமாக மாற்றப்பட்டு பின்னர் சிபிசிஐடி விசாரணை, அதனைத் தொடர்ந்தாக சிபிஐ வழக்குக்கு மாற்றப்பட்டு முழுவதுமாக வழக்கு விசாரணை நடைபெற்றது. இதில் 4000க்கும் மேற்பட்ட அந்த சிபிஐ தரப்பில் விசாரணை அந்த அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. இதனை அடுத்தாக இந்த வழக்கில் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 காவலர்களுமே சிறையில் அடைக்கப்பட்டார்கள். தற்போது வரைக்குமாக 5 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கானது மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த 23ஆம் தேதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அறிவிக்கப்படும் என மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் அறிவித்திருந்த நிலையில் 23ஆம் தேதி அந்த வழக்கினுடைய தகவலுக்கு நன்றி சல்மான்.